அந்த வகையில 12 ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்காரர்கள்ல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் ஜாக்பாட்டா இருக்கு அப்படின்னும், அதே மாதிரி எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும் அப்படின்னும் இருக்கா, அப்படி இருந்தா என்னென்ன விஷயங்கள்னு மக்களுக்காக. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது டாப் மோஸ்ட் சூப்பரா இருக்க போற ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஃபர்ஸ்ட் விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் புத்தாண்டுல இந்த ராசியெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி. இவர்கள் எல்லாம் மனிதர்களிடத்தில் ரொம்ப கவனமா நடைபெறணும். சின்ன சின்ன எமோஷனல் விஷயத்த கூட பெருசா என்ன பண்ணிக்க கூடாதுன்னா மனசுல நிறுத்தி கவலைப்பட்டு வாழக்கூடாது. பொருளாதார ஏற்ற இறக்குகள் கூட கவலைப்பட்டு விட கூடாது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா சொல்லியிருக்கீங்க. என்ன பரிகாரம்னு 12 ராசிக்கும் சொல்லிட்டீங்க. அதுவும் தனித்தனியா 2ஆ பிரிச்சு சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. இன்னைக்கான டாபிக் என்னன்னா, இப்ப நம்ம தமிழ் புத்தாண்டு நெருங்கி வந்துட்டோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் பாதகம் அப்படின்றது இருக்கும். இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருங்க, இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா அமைய போகுது அப்படின்லாம் இருக்கும். அந்த வகையில 12 ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்காரர்கள்ல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் ஜாக்பாட்டா இருக்கு அப்படின்னும், அதே மாதிரி எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும் அப்படின்னும் இருக்கா, அப்படி இருந்தா என்னென்ன விஷயங்கள்னு மக்களுக்காக. பொதுவா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஜனன ஜாதகம் தான் ஒரு மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம். அதுதான் அவருடைய பாஸ்ட் கர்மா. அதை வைத்து தான் அவர் கோடீஸ்வரரா அல்லது நார்மலான ஸ்டேஜா அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும்னா அறிவுறுத்த முடியும், சொல்ல முடியும். கோச்சார பலன் என்பது எதை பொறுத்தது அப்படின்னா, மனிதர்களால் வரக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் மையப்படுத்தியது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை முடிவு செய்வது கோல்சார பலன் தான். சோ இப்ப நமக்கு கஷ்டம்ன்றது எதை சொல்லுவோம்னா, ஒண்ணு பண கஷ்டம், இல்ல மனிதர்கள் நெருங்கி இருந்தவங்க கஷ்டப்படுத்திட்டு போறது, இல்ல அவர்களால் அவமானத்தை சந்திக்கிறது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கடினம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையுமே குறிக்கிற கிரகம் யாருன்னா சந்திர பகவான். இப்போ நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தை சந்திர பகவான் நின்ற ராசியை வச்சுதான் நாம பிறந்த ராசி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா முடிவு பண்ணுகிறோம். இந்த ராசியிலிருந்து குரு நின்ற இடம், சனி பகவான் நின்ற இடம், இதை வைத்துதான் அந்த கோல்சார பலன்கள்ல நன்மையா தீமையா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா சொல்லுகிறோம். ஸோ கோல்சார பலன் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனம் சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் பொருள் சம்பந்தப்பட்டது. இதுதான் கோல்சாரத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது டாப் மோஸ்ட் சூப்பரா இருக்க போற ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஃபர்ஸ்ட் விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டுல ரிஷப ராசிக்கு கொடுப்பேன். ரிஷப ராசி தான் நன்னா இருக்க போறது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி நன்றாக இருக்க போறது, விருச்சக ராசி சிறப்பாக இருக்க போறது, மகர ராசி சிறப்பாக இருக்க போறது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கடக ராசி சிறப்பாக இருக்க போகக்கூடிய ராசிகள்ல இருக்கிறது. இந்த 4 ராசிகளுமே வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஓரளவிற்கு நன்மையையும் எல்லா பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கி மேல மிரிச்சு ஏறி வரக்கூடிய வாய்ப்புகள் கிரக காரகத்துவத்தால நிறையவே இருக்கிறது. குரு பயிற்சியால் மட்டும் நன்மை அடைகிற ராசியாக மிதுன ராசி எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு வருஷம் என்ன பண்ணுனா மிதுனத்துக்கு நல்லா இருக்கும். கவனித்து பார்க்க வேண்டிய ராசி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கன்னி, தனுசு, அதுக்கு அடுத்தபடியா சிம்மம், மேஷம், கும்பம். இந்த ராசி எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி. இவர்கள் எல்லாம் மனிதர்களிடத்தில் ரொம்ப கவனமா நடைபெறணும். சின்ன சின்ன எமோஷனல் விஷயத்த கூட பெருசா என்ன பண்ணிக்க கூடாதுன்னா மனசுல நிறுத்தி கவலைப்பட்டு வாழக்கூடாது. பொருளாதார ஏற்ற இறக்குகள் கூட கவலைப்பட்டு விட கூடாது.
எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஓகே. இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா சரியில்லாத ராசின்னு, இவங்க எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். என்ன ஃபாலோ பண்ணலாம்னா, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ திங்களூர்ல சந்திர பகவானை போய் பார்த்துட்டு வந்துருங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் அவர் தான். இல்லையா, சந்திரனுடைய பெயரில் இருக்கக்கூடிய சிவபெருமான், சோமேஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர், இப்படி பெயர்பட்டு சிவபெருமானுடைய சிரசில் வந்து சந்திர பகவான் இருப்பார். இவரை போயிட்டு பார்த்துடுறது நல்லது. அம்பாள் இருக்காங்க, காஞ்சி காமாட்சி, தலையில பிறை சூடிய தெய்வம். இல்லையா, காசி ஒரு முறை போயிட்டு வந்துருங்க. காசி போனா எல்லாம் காசி வந்து பாவத்தை விடத்துல போவான்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். சந்திர பகவான் பரிபூரணமாக வேலை செய்யக்கூடிய இடம் காசி தான். அதனாலதான் அங்க அன்னபூரணிக்குன்னு தனி சிறப்பு உண்டு, காலபைரவருக்கென்று தனி சிறப்பு உண்டு. அதனால காசிக்கும் பணத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நம்ம எல்லாம் காசினாலே சன்னியாசி ஆகி வாழ்க்கையில விட்டு போறவங்க போன்னு நினைச்சுப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய ஆதி வைசியர்கள் என்று சொல்லக்கூடிய நகரத்தார்கள் அப்படின்னு ஒரு குழு உண்டு. இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் தொடங்கினவங்க. இன்னைக்கும் நம்ம நகரத்தார்களுடைய உணவுகள் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. பேங்க்ல இருந்து வட்டி தொழில் வரை அவங்க தான். அந்த நகரத்தார்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுக்க வழிபட்டு வளர்ந்த தெய்வமாக காசி விஸ்வநாதர், அங்க இருக்கக்கூடிய விசாலாட்சி, அங்க இருக்கக்கூடிய அன்னபூரணி தான். பாதி பேர் அந்த குலத்துல பேர் வந்து விசாலாட்சின்னு வச்சிருப்பாங்க, பாதி பேர் விசாலாட்சின்ற பேர் வச்சிருப்பாங்க. அதனால அந்த காசி விஸ்வநாதரை நம்ம இந்த சரியில்லாத காலகட்டத்துல வழிபாடு செய்யும் பொழுது அட்டகாசமான பலன்கள் உறுதியா இருக்கும். அதனால இந்த தமிழ் புத்தாண்டுல நல்லா இருக்கவங்க எல்லாம் மல்டிபிளா நல்லது அடையறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொல்லூர் மூகாம்பிகைக்கு கிளம்பி போயிடுங்க. நல்லா இல்ல கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றவங்க எல்லாம் காசி கிளம்பி போயிடுங்க. காசிக்கு போகும்போது காவி இல்லாம போங்க. காவி கட்டி இருக்கவங்களுக்கு நம்ம ஊர் தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில நிறைய பேர் இருக்காங்க, அங்க தர்மங்களை பண்ணுங்க. காசியில நிறைய இஷ்யூஸ் இருக்கு, அதனால தெய்வத்தை மட்டும் போய் பார்த்து வணங்கிட்டு வாங்க. இத பண்ணினாலே நல்லா இருக்கிற ராசியும் நல்லா இல்லாத ராசியும் ஓரளவுக்கு சமநிலை படுத்திடலாம். ஆனா நல்லா இருக்க அத்தனை பேருமே கொல்லூர் மூகாம்பிகையை பார்த்துடணும். கொல்லூர் மூகாம்பிகை இந்த வருடம் பார்த்துட்டா நமக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். குருஜி, இப்போ 12 ராசிக்காரர்கள்ல யாருக்கெல்லாம் சாதகம் பாதகம்னு ரொம்ப அழகா சொன்னீங்க, எந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்க. இதுல மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் நீங்க எதுவுமே சொல்லலையே, ஏன்? பொதுவா மீன ராசியில தற்பொழுது ஜென்மத்தில் சனி பகவான். சனி பகவான் பிறந்த ராசி மீன ராசி. மீன ராசி ரேவதி நட்சத்திரம், சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். அதனால மீனராசிக்காரர்கள் மட்டும் திருநள்ளாரை முழு சரணாகதி அடைந்து விடுங்க. மீனத்தில் பிறந்த அத்தனை பேரும் திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறு போயிட்டு தர்பாரண்யேஸ்வரரையும் அங்க இருக்கக்கூடிய சனி பகவானையும் முழுமையாக பரிபூரணமாக வழிபட நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஆகையினால் மீனராசிக்கு மட்டும் 7.5 சனியினுடைய தொடக்கம் இருக்கிறது. குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது. ஆனா சனி பகவானுடைய தாக்கம் மீனத்திற்கு கொஞ்சம் இருந்து கொண்டேதான் இருக்கும். நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆகையினால் பயணத்திலிருந்து, பேசுவதிலிருந்து, ஒருவருடைய நலனில் அக்கறை செலுத்துவதிலிருந்து கவனித்து செயல்பட வேண்டிய ஒரு நிலை. ஆகையினால அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு திருநள்ளாறு போனா மட்டும் போதும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா சொல்லியிருக்கீங்க. என்ன பரிகாரம்னு 12 ராசிக்கும் சொல்லிட்டீங்க. அதுவும் தனித்தனியா 2ஆ பிரிச்சு சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்ல ஒரு தகவல் குருஜி, நன்றி. நல்லதுமா, வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும், இல்ல ஆன்லைன்ல கன்சல்டேஷன் வேணும், வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி.
வணக்கம். இதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம்.